வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு. இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வெயில் மாதிரி மாசி மாதமே அடிக்குது. இன்னும் அக்னி நட்சத்திரம்லாம் இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரியல. நம்ம உடம்ப வந்து நம்ம தான் வந்து கூலிங்காக வச்சுக்கணும். நிறைய வந்து கம்மங்கூழ் இந்த மாதிரிலாம் வந்து விற்பாங்க. அதனால் நம்ம குடிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்ப. இந்த மாதிரி வந்து மண்பானை செய்கிற இடத்துல அந்த விற்கிற இடத்துல போய் நீங்கள் வந்து அந்த வாட்டர் பாட்டில் கூட இப்போலாம் விற்கிது, ஜக்கு மாதிரி விற்கிது, குடமாவே விற்கிது, அது தவளை மாதிரிலாம் சில மண்பானைகள்லாம் வந்து செஞ்சு விற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நம்ம வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றி குடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இது மாதிரிலாம் வராது. மண்பானையில் நம்ம சமைக்கும் போதோ அதில் நம்ம ஏதாவது வந்து செஞ்சு சாப்பிடும் போதோ எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தொங்க விட்டுறதான். இது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து அந்த சவுண்டு கேட்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெல் சவுண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு அந்த செயின் வந்து தொங்க விடுறது, ஒரு மணி தொங்க விடுறது ஒன்று வந்து 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எத்தனை வேணுமோ அத்தனை இதுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம வச்சுக்கணும். இது வந்து விநாயகர் சிவன் பார்வதியோட சேர்ந்து இருந்த அந்த சிலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நம்ம வீட்டில் இருக்க சிலைக்கே நம்மளால வந்து ப்ராப்பரா வந்து பூஜை பண்றதுக்கு முடியுமாங்கிற மாதிரி இருந்தது. இதுல வேற நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போய் சாமியை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, முடிஞ்சா செய்யணும். நிறைய வந்து வாங்கி வச்சு நம்மளை வந்து ரொம்ப வந்து அவங்களையும் மரியாதை இல்லாம நம்ம வச்சுக்க கூடாது அப்படிங்கிறனால நான் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தேன். தயிர் ஊற்றி வைக்கிற மாதிரி குட்டி குட்டி பானைகள், அதெல்லாம் நிறைய நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மாட விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து மாதிரி வச்சு அழகா இருந்தது. ஆனால் எல்லாமே வாங்கிட்டு போகிறது பெருசு இல்லை. நம்ம காசு இருக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது இருக்கிறதே நம்ம வாங்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நிலைவாசலில் வந்து தீபம் ஏற்றும் போது ரொம்ப வந்து அகல் விளக்கு வந்து காற்றுல அணைஞ்சு போயிடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசல் தீபம் வந்து ஏற்றுற மாதிரியே ஒரு ஃபீல் வரமாட்டேங்குது, உடனே வந்து அணைஞ்சு போயிடுது. அப்படிங்கிறனால நான் வந்து அது மேலே வந்து அந்த காலத்துல சிமிழ் விளக்கு மாதிரி நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ காட்டியிருக்கேன். சதுர்த்தி அன்னைக்கு தான் முதல்ல இந்த விளக்கு தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து 75 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேசி 60 ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க. அவங்களே வந்து கம்மி பண்ணிக்கிட்டாங்க. 2 வாங்குறேன்க்கா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2 பேரும் சேர்த்து கம்மியா வந்து காசு வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. இங்க வந்து நான் உரல், அம்மிக்கல் இதெல்லாமே நான் வந்து வாங்கியிருக்கேன். வெயில் காலம் வரனால நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து மண்பானையில வந்து செய்யற குடிக்கிற தண்ணீரை வந்து நீங்க குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில் நம்ம வந்து வெளியே வந்து எடுத்துட்டு போறதுங்கிறது கஷ்டம். ஆனா வீட்டில் நம்ம குடிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியேயும் முடிஞ்சா நம்ம சேஃபா எடுத்துட்டு போக முடிஞ்சா எடுத்துட்டு போகலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா லால்குடி ரோட்ல மாந்தரையில வந்து இருக்கு. இங்க வந்து நான் என் தங்கச்சி வளகாப்புக்கு போகும்போது நான் வந்து பார்த்தேன். நிறைய நல்லா இருந்தது. இதுல வந்து இந்த குருவி கூடு மாதிரி கட்டின மாதிரி வீடுலாம் மேல தொங்க விட்டுருக்காங்க பாருங்க, அதான் வாங்கலாம்னு பார்த்தேன். அதுவே 350 ரூபான்னு சொன்னாங்க. சின்னது வந்து 250 ரூபான்னு சொன்னாங்க. சரி அப்புறமா வந்து வாங்கிக்கலாம், ஏன்னா அது குருவிலாம் நம்ம வீட்டு பக்கத்துல நிறைய இருக்கு, வந்து கூடு கட்டுறதுக்கு வசதியா இருக்குமேன்னு வாங்கலாம்னு நினைச்சேன். அது அப்புறமா வாங்கிக்கலாம்னு விட்டுட்டேன். இப்போ இதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.